அன்பார்ந்த கிரிக்கெட் ரசிகர்களே, விளையாட்டு ஆர்வலர்களே, இன்று நாம் ஒரு அற்புதமான வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தைப் பற்றி பேசப் போகிறோம். கிரிக்கெட் உலகில் ஒரு புதிய நட்சத்திரம், ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் டிவால்ட் பிரேவிஸ். தென்னாப்பிரிக்காவின் இளம் புயல் டிவால்ட் பிரேவிஸ் ஆஸ்திரேலிய மண்ணில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு டி20 சர்வதேச சதத்தை அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். இது வெறும் ஒரு சதமல்ல, இது ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கம். டார்வினில் உள்ள மராரா கிரிக்கெட் மைதானத்தில் பிரேவிஸ் தனது அதிரடி ஆட்டத்தால் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். வெறும் 41 பந்துகளில் சதமடித்து தென்னாப்பிரிக்காவின் இரண்டாவது அதிவேக டி20 சதத்தை பதிவு செய்தார். இந்தச் சதம் தென்னாப்பிரிக்காவுக்காக டி20 போட்டிகளில் சதம் அடித்த இளம் வீரர் என்ற பெருமையையும் அவருக்கு பெற்றுத் தந்துள்ளது. அவரது ஆட்டம் மைதானத்தில் இருந்த ஒவ்வொருவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலிய மண்ணில் டி20 சதம் அடித்த முதல் தென்னாப்பிரிக்க வீரர் பிரேவிஸ் தான். இதற்கு முன் டர்டன் அருய்த் கேப் டவுனில் ஹாசிம் ஆம்லா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 97 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். இப்போது பிரேவிஸ் அந்த சாதனையை முறியடித்து தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வரலாற்றில் தனது பெயரை பொறித்துள்ளார். இது ஒரு மகத்தான சாதனை. தென்னாப்பிரிக்க கிரிக்கெட்டின் எதிர்காலத்திற்கு ஒரு நம்பிக்கை ஒளி. டி20 சர்வதேச போட்டிகளில் தென்னாப்பிரிக்க வீரர் ஒருவரால் அடிக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோரை பிரேவிஸ் பதிவு செய்துள்ளார். அவர் 56 பந்துகளில் 125 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். இந்த இன்னிங்ஸில் 14 பவுண்டரிகளும் 8 பிரம்மாண்ட சிக்சர்களும் அடங்கும். இதற்கு முன் 2015 மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக ஃபாஃப் டு பிளெசிஸ் அடித்த 139 ரன்களே அதிகபட்சமாக இருந்தது. பிரேவிஸ் அந்த சாதனையை முறியடித்து தனது திறமையை நிரூபித்துள்ளார். ஆஸ்திரேலிய மண்ணில் டி20 சதம் அடித்த இரண்டாவது வெளிநாட்டு வீரர் பிரேவிஸ் ஆவார். இதற்கு முன் 2022 டி20 உலகக் கோப்பையில் சிட்னி கிரிக்கெட் மைதானத்தில் இலங்கைக்கு எதிராக நியூசிலாந்தின் கிலென் பிலிப்ஸ் 104 ரன்கள் அடித்திருந்தார். இந்த வரிசையில் பிரேவிஸ் இணைந்துள்ளார். இது அவரது சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கையில் ஒரு முக்கிய மைல்கல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக டி20 சர்வதேச போட்டிகளில் சதமடித்த 6வது வீரர் பிரேவிஸ் ஆவார். இதற்கு முன் பிரெண்டன் மெக்கல்லம், திலகரத்ன தில்ஷான், மார்டின் கப்தில், ருதுராஜ் கெய்க்வாட், ஷாய் ஹோப் ஆகியோர் இந்த சாதனையை படைத்துள்ளனர். இதில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அடிக்கப்பட்ட தனிநபர் அதிகபட்ச ஸ்கோரும் இதுதான். சிஎஸ்கே கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட் அடித்த 121 ரன்கள் என்ற சாதனையை பிரேவிஸ் முறியடித்துள்ளார். இது ஒரு உலக சாதனை. பிரேவிஸின் இந்த அற்புதமான ஆட்டம் தென்னாப்பிரிக்கா 18 ரன்கள் என்ற பிரம்மாண்ட ஸ்கோரை எட்ட உதவியது. இது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா எடுத்த அதிகபட்ச டி20 ஸ்கோர் ஆகும். மேலும் ஆஸ்திரேலிய மண்ணில் தென்னாப்பிரிக்கா 700 ரன்களை கடப்பது இதுவே முதல் முறை. இது ஒரு அணி சாதனையாகவும் பிரேவிஸின் தனிப்பட்ட சாதனையாகவும் பதிவாகியுள்ளது. டாஸ் வென்ற மிட்செல் மார்ஷ் முதலில் பந்து வீச தீர்மானித்தார். தென்னாப்பிரிக்காவின் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் நல்ல தொடக்கம் பெற்றாலும் விரைவில் ஆட்டமிழந்தனர். ஆனால் டிவால்ட் பிரேவிஸும் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸும் இணைந்து இன்னிங்ஸை மீட்டெடுத்தனர். 4வது விக்கெட்டுக்கு 57 பந்துகளில் 120 ரன்கள் குவித்து ஒரு அற்புதமான பார்ட்னர்ஷிப்பை அமைத்தனர். ஸ்டப்ஸ் 21 பந்துகளில் 31 ரன்கள் எடுத்து தனது பங்களிப்பை செய்தார். பிரேவிஸ் தொடர்ந்து அதிரடியாக விளையாடி பல சாதனைகளை முறியடித்து தென்னாப்பிரிக்காவுக்கு ஒரு வலுவான ஸ்கோரை வழங்கினார். இனிமேல் அவரை பேபி ஏபி என்று அழைக்க வேண்டாம். அவர் டிவால்ட் பிரேவிஸ். தனது தனித்துவமான திறமையால், அதிரடி ஆட்டத்தால் கிரிக்கெட் உலகில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்துள்ளார். இந்த இளம் வீரர் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட்டின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமாக உருவெடுத்துள்ளார். அவரது இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆட்டம் கிரிக்கெட் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. வாழ்த்துகள் டிவால்ட் பிரேவிஸ்.